நிறைய பேருக்கு வந்து இந்த குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. குலதெய்வம் தெரிஞ்சு நிறைய பேர் சாவாம இருக்கும். சில பேர் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர்றது பிரச்சனையா இருக்கும். சில பேர் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காம இருப்பாங்க. எங்கே குலதெய்வம் இருக்குது, எவ்வளோ தான் குலதெய்வத்துக்கு செஞ்சாலுமே வந்து திருப்தி இல்லாமல் இருக்கும். குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சொல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை கட்டி போட்டு நிறைய விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இடம்லாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா திருமியச்சூர் தான் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். இந்த ஆலயத்தில் வந்து லலிதாம்பிகை லலிதா சகஸ்ரநாமம் கேட்குறவங்களே லலிதாம்பிகை சமேதமாக இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கும் பஞ்சபூத ஸ்தல சன்னதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் மற்றொரு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய 12 நாகர்களுக்குமே அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வனுடைய கட்டு, குலதெய்வத்தினுடைய சாபம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்கிறது, குலதெய்வம் என்னான்னு தெரியாமல் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆலயத்தில் நிவர்த்தியாகும். மயிலாடுதுறை பேரளம் ரூட்டில் இருக்குது. போய் பாருங்கள். அந்த லலிதாம்பிகை சமேத நாகநாத சுவாமியும் வழிபடுங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்கள். நிச்சயம்